हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 5. ஸ்ரீ சுக உவாச்ச கோவிப்ரசுர சாதுனாம் சந்தசாம் அபி ச ஈஸ்வரக ரக்ஷாம் இச்சம் ஸ்தனுர்தத்தே தர்மஸ்ய அர்த்தஸ்ய சைவகி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். கோ பசுக்களையும், விப்ர பிராமணர்களையும், சுர தேவர்களையும், சாதுனாம் மற்றும் பக்தர்களையும், சந்தசாம் அபி வேத நூல்களையும் கூட, ச மேலும் ஈஸ்வர பரமாளுனர், ரக்ஷாம் பாதுகாக்க, இச்சன் விரும்பி, தனு தத்தே அவதார ரூபங்களை ஏற்றார், தர்மஸ்ய மத கொள்கைகளையும், அர்த்தஸ்ய வாழ்வுக்குரிய நோக்கத்தையும் நிறைவேற்றும் கொள்கைகளையும், ச மேலும் ஏவ உண்மையில், ஹி நிச்சயமாக. டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ராஜனே, பசுக்களையும் பிராமணர்களையும் தேவர்களையும் பக்தர்களையும் வேத நூல்களையும் மத கொள்கைகளையும் மற்றும் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய கொள்கைகளையும் பாதுகாப்பதற்காக பரமபுருஷ பகவான் அவதார ரூபங்களை ஏற்கிறார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பரமபுருஷ பகவான் பொதுவாக பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பாதுகாப்பளிப்பதற்காக பல்வேறு வகையான அவதாரங்களில் தோன்றுகிறார். பகவான் கோபிராமண ஹிதாயச்ச என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது பகவான் கிருஷ்ணர் எப்போதும் பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய போது வேண்டுமென்றே அவர் ஓர் இடைச்சிறுவனாக தோன்றி பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் பாதுகாப்பளிப்பது எப்படி என்பதை தாமாகவே செய்து காட்டினார். அதைப்போலவே உண்மையான ஒரு பிராமணராகிய சுதாம விப்ரருக்கு அவர் மரியாதை காட்டினார். பகவான் கிருஷ்ணரின் சொந்த செயல்களிலிருந்து குறிப்பாக தூய பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் எவ்வாறு பாதுகாப்பளிப்பதென்பதை மனித சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு மத கொள்கைகளை பாதுகாத்தல், வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுதல் மற்றும் வேத ஞானத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை அடைய முடியும். பசுக்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல் பிராமண பண்பாட்டை பராமரிக்க முடியாது. பிராமண பண்பாடில்லாமல் வாழ்வின் நோக்கம் நிறைவேறாது. ஆகவேதான் பகவான் கிருஷ்ணர் கோபிராமண ஹிதாயச்ச என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவரது அவதாரமானது பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் பாதுகாப்புக்காக உள்ளதாகும். துரதிர்ஷ்டவசமாக கலியுகத்தில் பசுக்களும் பிராமண பண்பாடும் பாதுகாக்கப்படாததால் அனைத்தும் ஒரு ஆபத்தான நிலையில் உள்ளது. மனித சமூகம் உயர்வடைய விரும்புமானால் சமூக தலைவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசங்களை பின்பற்றி பசுக்களுக்கும் உண்மையான பிராமணர்களுக்கும் நல்ல பிராமண பண்பாட்டுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.